Hello everyone. In this video, we are going to see about actions of Struts 2. As we all know, Struts 2 follows a MVC pattern. The model is the heart of a MVC architecture. Here, the action is the heart of the MVC architecture of Struts. So regarding actions, we will be seeing an introduction in this video and what are all the things an action can do. Then we will be seeing about how to create packages for actions and how we are going to implement that actions. So these are the things we are going to see in this video. So now introduction to actions. So actions do the core work for each request. So as we know that web application works under a client server basis. So when a client sends a request to the server will do the response to the client. This is a basic for all the web application. So here also in Struts 2 also, when the user sends a request, that request will be accepted by the server, and in server the action will do the all the business logic, all the core logic, then it will give the response. ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷனில் ஒரு கிளைண்ட்லேருந்து வர ரெக்வெஸ்ட்டை சர்வர் ரிசீவ் பண்ணி ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்னு சொல்கிற மாதிரி இங்கேயும் கிளைண்ட்லேருந்து வர ரெக்வெஸ்ட்டை சர்வர் ரிசீவ் பண்ணி இப்போ சர்வரில் ரன் ஆக போகிற லாஜிக் வந்து ஆக்ஷன்ஸில் இருக்கும். ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் தான் ஒர்க் பண்ணி அதுக்குரிய ரெஸ்பான்ஸை திரும்பவும் யூசருக்கு கொடுக்க போகுது. ஸோ ஆக்ஷன்ஸ் டூ த கோர் ஒர்க் ஃபார் ஈச் ரெக்வெஸ்ட். கிளைண்ட்லேருந்து வர ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டுக்கும் ஆக்ஷன் தான் ஒரு கோர் ஒர்க்கை பண்ண போகுது. ஸோ தே கண்டைன் வாட் தே கண்டைன், ஆக்ஷனில் என்ன இருக்கும்? ஸோ தே கண்டைன் பிஸ்னஸ் லாஜிக் அண்ட் இட் ஹோல்ட்ஸ் த டேட்டா. ஸோ ஒரு ரெக்வெஸ்ட் வருதுன்னா எய்தர் த்ரூ கெட் மெத்தட் ஆர் போஸ்ட் மெத்தடில் வரும்னு பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ வி நோ தேட் அந்த மாதிரி கிளைண்ட்லேருந்து ரெக்வெஸ்ட் வரும்போது ஏதாவது ஃபார்ம்ஸில் சப்மிட் பண்ணி ரெக்வெஸ்ட் வந்திருந்ததுன்னா அந்த ஃபார்ம்ஸில் இருக்கிற டேட்டாஸையும் அந்த யூஆர்எல்ல ரெக்வெஸ்ட் யூஆர்எல்ல பைண்ட் பண்ணி தான் நமக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் அந்த மாதிரி வச்சு ஃபார்ம் போட்டிருக்கோம், ஒரு சப்மிட் பட்டன் வச்சுருக்கோம்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன டைப் பண்ணியிருக்கிறோமோ அதுதான் அது என்ன செய்யும், ரெக்வெஸ்ட் யூஆர்எல்லோட 1-2 மெத்தட் சொல்லியிருக்கோம். கெட் மெத்தடில் மேலே இருக்கிற ரெக்வெஸ்ட் யூஆர்எல்லோட ஒரு கொஸ்டின் மார்க் வச்சு அந்த கொஸ்டின் மார்க்கோட அப் அண்ட் ஆகி வந்துரும்னு பார்த்துருக்கோம். அதர்வைஸ் போஸ்ட் மெத்தடில் ஃபர்ஸ்ட் சர்வர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஐ எம் கோயிங் டு சென்ட் அ டேட்டா, பி ரெடி டு ரிசீவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தென் இட் சென்ஸ் தி டேட்டா. அப்படி 2 தடவை சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். கெட் அண்ட் போஸ்ட் ஹேஸ் தேர் ஓன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். எனிவே கிளைண்ட் ஏதாவது ஒரு மெத்தடில் அங்கேருந்து டேட்டாவை அனுப்பும். நவ் ஆக்ஷன் தான் இப்போ அந்த ரெக்வெஸ்ட்டை வாங்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆக்ஷன் ஹேஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹோல்டு தட் டேட்டா. அந்த டேட்டாவை இப்போ ரிசீவ் பண்ணி வாங்கி ஸ்டோர் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஆக்ஷனுக்கு தான் இருக்குது. அண்ட் இட் வில் டூ தி பிஸ்னஸ் லாஜிக். ஃபைனலி இட் செலக்ட் த ரிசல்ட். ஸோ ரிசல்ட்டுங்கிறது இட் இஸ் அ ரெஸ்பான்ஸ் கிவன் டு த யூசர் கிட்ட அவங்க பார்க்குற மாதிரி ரிசல்ட்டாக அது ஒரு ரிசல்ட் பேஜை வந்து இட் ஹேஸ் டு ரெண்டர், இட் ஹேஸ் டு டெவலப், இட் ஹேஸ் டு பில்ட், தென் அந்த ரிசல்ட் பேஜை யூசர் கிட்ட கொடுக்க போகிறோம். So this is the these are the basic things here action will do. It will contain action business logic, it holds the data and it select the result, and that result will render the result page for the user. Okay, Struts is an action oriented framework. Struts framework la the main thing enna action da, instead of more than the view and the controller, that is result and the field dispatcher, the most thing most important thing is action. Actions are at its heart. Struts oda heart yaru action da. So now what actions can do? Actions can do 3 things in general. One is encapsulating the actual work to be done for a given request. Again and again repeat பண்றேன். கிளையண்ட்ல இருந்து வர ரெக்வெஸ்ட்டை now the action is going to receive. ஆக்ஷன் தான் அந்த பிஸ்னஸ் அந்த ரெக்வெஸ்ட் என்னவோ அதை ப்ராசஸ் பண்ண போகுது. ஸோ அந்த என்ன ஒர்க்கு ப்ராசஸ் பண்ணணுமோ அந்த ஒர்க் இஸ் என்கேப்சுலேட்டட் இன் தி ஆக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த ரெக்வெஸ்ட். அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற ஒர்க்கு ஆக்ஷனில் என்கேப்சுலேட் ஆகி இருக்கும். தென் இட் சேவ் அஸ் அ டேட்டா கேரியர். இப்போ தான் பார்த்தோம் ரெக்வெஸ்ட்லேருந்து வர டேட்டாவை somebody has to collect and bind, அது வச்சுருக்கணும். ஸோ now the action will be doing that. ஸோ அங்கேருந்து ரெக்வெஸ்ட்லேருந்து வர டேட்டாவை it will collect and also it also
does the automatic transfer of data from the request to the view. ஸோ வியூவில் அகெயின் அங்கே ரெக்வஸ்ட்டில் வர சில டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் பேஜ்லலாம் நம்ம நேம் டைப் பண்ணினோம் அப்படின்னா ஹலோன்னு சொல்லி நம்மளோட நேமோட வரும். ஸோ நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் பண்ணும்போது ஆக்ஷன் ஒர்க் ஆகும். அகெயின் நீங்கள் ஹலோன்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது உங்களோட ரிசல்ட், தட் இஸ் யுவர் ரிசல்ட் பேஜ் ரெண்டர்ட். ஸோ அப்போ உங்கள் வியூக்கு டேட்டா திரும்பவும் வந்திருக்கு. ஆல் தீஸ் டேட்டா கேரி ஆகிறது ஃபுல்லாக ஆக்ஷன் ஹேண்டில் பண்ணிக்கும். தென் it finally assists the framework in determining which result should render the view. ஸோ வியூக்கு திரும்ப யூசர் பார்க்குற அந்த ரிசல்ட் பேஜுக்கு என்ன டைப் ஆஃப் ரிசல்ட் வரணுங்கிறதையும் யார் அசஸ் பண்ண போகிறா? ஆக்ஷன் தான் அசஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஏன்னா சம்டைம்ஸ் அகெயின் we can take the logic, again we can take the login example. So in login example, suppose if the user has given the username and password, if the user has given a valid username and password, நம்மளோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? அடுத்த லாகின் ஆகி ஹலோ பேஜாக இருக்கலாம். சப்போஸ் யூசர் ஒரு இன்வாலிட் பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தா வாட் வில் பி த ரிசல்ட்? எரர் பேஜாக இருந்திருக்கலாம். ஸோ நவ் ஒன்லி த ஆக்ஷன் டிஃபைன்ஸ் தி ரிசல்ட். இப்போ இந்த ஆக்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் என்ன ரிசல்ட்டு வரப்போகுதுங்கிறத டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ஸோ தீஸ் திங்ஸ் வில் பி done in action. Now in the following pages, following slides, we will be seeing in detail of these three things. So now first we will be seeing encapsulate the work. The center responsibility of the action is business logic. என்ன ஒர்க்குக்காக அந்த ஆக்ஷனை பில் பண்ணியிருக்கோமோ, தட் இஸ் என்ன லாஜிக்காக மெயினாக எழுதுகிறோமோ, தட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஆக்ஷன். ஸோ இந்த லாஜிக்கை எங்கே எழுதுவோம்னா, ஆக்ஷன் ஹேஸ் அ மெத்தட் called as execute of. In that execute of method we will be writing the business logic. As in the previous video I have told that எப்படி ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணும்போது ரன் ஆஃப்னு ஒரு மெத்தட் இருக்குமோ, சிமிலர் டு தட் இன் ஆக்ஷன் ஆல்சோ we are having a execute of method. ஆக்ஷனில் என்னென்ன எக்ஸிக்யூட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ all those code should be inside the execute of method. Okay, now we will be seeing the importance at the center of the data transfer. How action does this data transfer? எப்படி வந்து requestல இருக்கிற data எப்படி வருது? Again how it is doing for the view. So how the data transfer is done by the actions. So an action is a center of data handling. It is easy and convenient for the business logic. In most of the cases request work பண்ணனும்னா it requires the data. So உள்ள logic work பண்ணனும்னா it requires the data. டேட்டா வந்து கிளையண்ட் கிட்ட இருந்து ரெக்வஸ்ட்ல வந்திருக்கு. ஸோ ஆக்ஷன் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் வேர் வி கேன் கலெக்ட் தி டேட்டா. லாஜிக் ஒர்க் ஆகணும், உங்களோட பிஸ்னஸ் லாஜிக் ஒர்க் ஆகணும், உங்களோட மெயின் கோடிங் ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பாக யூசர் கிட்ட இருந்து வந்திருக்கிற டேட்டா வேணும். ஸோ அதனால தான் ஆக்ஷன் என்னவா இருக்குது? இட்ஸ் அ சென்டர் ஃபார் டேட்டா ஹேண்ட்லிங்காக இருக்குது. ஆனால் இது கலெக்ட் பண்ணி எப்படி வச்சுருக்காங்க? ரெக்வஸ்ட் யூஆர்எல்ல வர டேட்டாவை இங்கே ஸ்ட்ரக்ஸில் எப்படி மேப் பண்ணுறாங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் தி ஜாவா பீன்ஸ். ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோ ஆல்ரெடி ஐ ஹாவ் டோல்டு, ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும்னா அந்த டேட்டாவை டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க, ஒரு கிளாஸில் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அலாங் வித் தட் தே வில் பி ஹேவிங் எ கெட் மெத்தட் அண்ட் செட் மெத்தட். ஸோ யூஸிங் தி செட் மெத்தட் the values will be stored to that variable declared in the class, and using the get method the value can be retrieved from that declared variable from the class. So அப்போ வந்து அந்த வேரியபிள் கிளாஸில் டிக்ளேர் ஆகிருக்கிற வேரியபிளை no one is going to handle directly. யாரும் டேரெக்டாக டச் பண்ண போகிறது கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும்னா செட் மெத்தடை கால் பண்ணிக்குவாங்க, வேல்யூவை ரிட்ரைவ் பண்ணணும்னா கெட் மெத்தட் கால் பண்ணிக்குவாங்க. ஸோ தி சேம் லாஜிக் இஸ் we are going to use in actions. So here is an example. For example, you can imagine that in our URL we are going to get one name parameter and we are going to get one custom greeting parameter. So ரெண்டு parameter clientல இருந்து ரெக்வஸ்ட்ல வரும்போது ஆக்ஷனுக்கு ரெண்டு பேராமீட்டர் நேம் அண்ட் கஸ்டம் கிரீட்டிங் வரப்போகுதுன்னு இமேஜின் பண்ணிக்கிட்டோன்னா, அக்கார்டிங் டு ஜாவா பீன்ஸ், ஸோ தீஸ் வேரியபிள்ஸ் வில் பி டிக்ளேர்ட் இன் எ கிளாஸ் அண்ட் அகெயின் தே வில் பி ஹேவிங் எ கெட் மெத்தட் அண்ட் செட் மெத்தட். ஸோ நேம் அப்படின்னா we will be having a get name, and for set name we have another method. So get name என்ன பண்ணுன்னா it returns the name stored here. ஸோ இந்த வேரியபிளில் ஸ்டோராக இருக்கிறத இட் ரிட்டர்ன்ஸ் கெட் நேம். செட் நேம் என்ன பண்ணும்? ரெக்வஸ்ட் யூஆர்எல்ல இருக்கிறத இட் பேராமீட்டரில் இங்கே ட்ராப் ஆகும், வர்றதை எடுத்து என்ன செஞ்சுருவாங்க, இங்கே இருக்கிற இந்த வேரியபிளில் இட் ஸ்டோர்ஸ். ஸோ அப்போ இங்கே இருக்கிற கிளாஸில் டிக்ளேர் ஆகிருக்கிற வேரியபிளை no one is going to directly handle. So instead of that, if they want to store, they will be using the set name method. If they want to retrieve the value, they will be using the get name method.
The same way, custom greeting URL, request URL, client length வர request URL, if we have a variable, surely the Java beans will be having a get custom greeting method and a set custom greeting method. Using this, we will be setting the value to the variable and we will be retrieving the value from that variable. Okay, this is how Java beans is implemented to handle the data transfer in action. So the request parameters from the form are moved to properties that have matching names. Okay, now how, அதாவது இப்போ வந்து யூஆர்எல்லேருந்து ரெக்வஸ்ட் வரும்போது அங்கே இருக்கிற வேரியபிள்ஸ், அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வருது, கஸ்டம் கிரீட்டிங் வருதுன்னா இங்கே இருக்கிற ஜாவா பீனில் ஸ்டோர் ஆகும்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஜாவா பீனில் ஸ்டோர் ஆகணும்னா somebody has to மேட்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நோ நீட். இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூஆர்எல்ல நேம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்ததுன்னா இங்கே நேம்னு ஏதாவது கிளாஸில் ஆட்ரிபியூட் இருக்கான்னு இட் சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணி இஃப் இட் ஸோ ஆட்டோமேட்டிக்லி அங்கே யூஆர்எல்ல வர நேமை இங்கே ஸ்டோர் பண்ணிடும். சப்போஸ் அங்கே கஸ்டம் கிரீட்டிங்னு வருதுன்னா ஆட்டோமேட்டிக்லி இட் சர்ச் த கிளாஸஸ் வெதர் இட் ஹேஸ் அ கஸ்டம் கிரீட்டிங் வேரியபிள். ஸோ அந்த நேமை பேஸ் பண்ணி இட் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டோர்ஸ் த வேல்யூ. ஸோ தட் இஸ் வாட் கிவன் இன் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தட் இஸ் அ ரெக்வஸ்ட் parameters from the form. கிளையண்டோட ஃபார்ம்லேருந்து வர ரெக்வஸ்ட் பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி தே ஆர் மூவ்டு டு த ப்ராப்பர்ட்டிஸ் தட் ஹாவ் மேட்சிங் நேம்ஸ். கிளாஸில் மேட்சிங் நேம்ஸ் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மூவ் ஆகிடும். And this work is done automatically by your framework. There is no need for the programmer to say any declarative statement or any programmatic statement. So the framework, Struts2 framework will automatically do this. Thus, action serves as a centralized data transfer object that can be used to make the application data available in all tiers of the framework. So, அப்போ ஆக்ஷன்னா என்ன பண்ணுது? It acts as a centralized data transfer between the client and then logic, then to the view everywhere. ஸோ ஆர்கிடெக்ட் ஃப்ரேம்ஒர்க்கில் இருக்கிற ஒவ்வொரு லேயர்லையும் ஒவ்வொரு டயர்லையும் டேட்டா மூவ் ஆகிறதுக்கு காரணம் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ஆக்ஷன். ஓகே, ரைட். நவ் we can see how it returns a control string for result routing. This is the last work done by the action. நீங்கள் வியூவில் ரிசல்ட்டில் என்ன பேஜ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரிசல்ட்டை ரெண்டர் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் வில் பி கிவிங் யூ தி கண்ட்ரோல் ஸ்ட்ரிங். என்ன கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் ஆக்ஷன்லேருந்து ரிட்டர்ன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிசல்ட் பேஜை தான் உங்களால் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். The final duty of an action component is to return a control string that selects the results that should be rendered. ஸோ நீங்கள் என்ன ரிசல்ட் ரெண்டர் பண்ணணுமோ, எந்த ரிசல்ட்டை யூசர் வியூ பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி இட் ரிட்டர்ன்ஸ் அ கண்ட்ரோல் ஸ்ட்ரிங். ஸோ பேஸ்ட் ஆன் த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் த யூசர் கேன் see the result. The value of the return string must match the name of the desired result as configured in the declarative architecture. So how it renders na it automatically develops, it automatically calls that page. So how it calls, ஒரு control string ஆல ஒரு page எப்படி கால் பண்ண முடியும்னா that is given during our declarative architecture itself. So in the previous videos we have seen that it Struts2 follows a declarative architecture. Here you have to first configure the framework itself, then you have to configure your application. So while you are configuring your application, இதை பண்ணியிருப்போம். வாட் இஸ் அவர் ஆக்ஷன், வாட் இஸ் அவர் ரிசல்ட், எந்த ஆக்ஷன்லேருந்து எந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் வந்ததுன்னா என்ன ரிசல்ட், இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் வந்தால் என்ன ரிசல்ட்டுங்கிற டிக்ளரேட்டிவ் ஆர்கிடெக்சர் மேப் பண்ணும்போது கான்ஃபிகர் பண்ணும்போதே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இப்போ ஆக்ஷனில் ரிசல்ட் ஆகிற ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் ஷுட் மேட்ச் த நேம் விச் இஸ் ஆல்ரெடி கான்ஃபிகர்ட் இன் தி டிக்ளரேட்டிவ் ஆர்கிடெக்சர். டிக்ளரேட்டிவ் ஆர்கிடெக்சரில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருக்கிற நேமை இட் ஹேஸ் டு மேட்ச். ஓகே, now here is an example. Now hello world is an action. Now this is an action. It will be returned the hello world ஓட அந்த execute method இதெல்லாம் இந்த கிளாஸில் எழுதியிருப்பாங்க. ஸோ அப்போ இதுக்கு ரிலேட்டட் யூஆர்எல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாஸ் கால் ஆகிடும், ஹலோ வேர்ல்டு கிளாஸ் கால் ஆகிடும். சப்போஸ் அந்த கிளாஸில் இருந்து இஃப் வி ஹாவ் எ சக்ஸஸ்ங்கிற கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் வந்ததுன்னா automatically hello world.jsp file, that is the file which is going to render when the login is success. So again, suppose if that login வந்து successful-ஆ இல்லை, இந்த ஆக்ஷன், இந்த hello world ஆக்ஷன் இந்த ஃபைல் ரன் ஆகும்போது சப்போஸ் அங்கே invalid username and password அப்படின்னு ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா now we have to raise a error. So in this case it will call the அங்கேருந்து எரருங்கிற ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் இந்த கிளாஸ்லேருந்து இப்போ ரிட்டர்ன் ஆகியிருந்திருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி when we get a error control string, now it calls the error.jsp. So the hello world action must return either success or error. இந்த ரெண்டு கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கை தான் ஆக்ஷன் ரிட்டர்ன் பண்ணணும். Based on this return string,
the corresponding JSP file will be activated. So this is how action invokes the result. So now you will be seeing about how to package your actions. Already we have seen packages is a concept where we can relate the group of classes, related group of classes. Similarly, we can also here also we can create some packages for actions. Either the action component is declared using XML or Java annotations. This we know that framework can be declared using XML or Java annotation, and it packs the action and other components into a logical container called as packages. So அப்போ இங்க வந்து either using XML or Java annotationsல frameworkல நீங்க declare பண்ணிட்டு and then you can pack those things into the packages. Packages groups the actions based on the commonality of function or domain. ஸோ எந்த ஒரு காமன் ஃபங்க்ஷனுக்காக எந்த காமன் நேச்சருக்காக ஒர்க் பண்ணுறோமோ பேஸ்ட் ஆன் that actions will be grouped. ஸோ they also provide a mechanism for inheritance. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் பண்ணுறதுனால வாட் ஃபெசிலிட்டி we have அப்படின்னு பார்க்கும்போது we can also inherit those packages to create another package. Okay, we can see some basic more basic things related to this. In general, we can create two packages. One is for public actions and another is for secure actions. ஏன்னா இப்போ நம்ம you imagine that we are developing a banking web applications. ஸோ பேங்க் வெப் அப்ளிகேஷன் பண்ணும்போது மோஸ்ட்லி லாஜிக்ஸ் எதுலலாம் இருந்திருக்கணும்னா நம்மளோட கிளைண்ட் வந்து பேங்க்கோட கிளைண்ட் வந்து லாகின் பண்ணுவாங்க. ஆஃப்டர் லாகிங் இன்டு தேர் அக்கௌண்ட் they will be seeing their balance, they will be doing some transfer, so many things. ஆன்லைன் பேங்கிங் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும், நமக்கு அந்நியார ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அண்ட் தென் ஆல்ரெடி யூ வில் பி ஹேவிங் எ பாஸ்வேர்ட் டு லாகின் இன்டு யுவர் அக்கௌண்ட். ட்ரான்ஸ்ஃபர் பாஸ்வேர்ட் இருக்கும், இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இருக்கும். இந்த மாதிரி தே ஹவ் கிரியேட்டட் ஸோ மெனி லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. அப்போ வந்து எல்லா லாஜிக்கையும் ஒரே கிளாஸில் எழுதியிருப்பாங்கன்னா கண்டிப்பாக மாட்டாங்க. அப்போது தே ஹாவ் செவரல் classes which act as actions. Some of the classes can be given as public, வெளியில் தெரிகிற மாதிரி கொடுத்துடலாம். அந்த பப்ளிக்காக இருக்கிற ஆக்ஷன்ஸை தான் யூஆர்எல் கிளையண்ட்டோட யூஆர்எல்ல இருந்து கால் பண்ணும்போது பப்ளிக்காக இருக்கிற ஆக்ஷன்ஸ் தான் வெளியில் தெரியும். அண்ட் அகெயின் இன் டர்ன் உள்ள பப்ளிக்காக இருக்கிற ஆக்ஷன்ஸ் கேன் கால் சம் அதர் செக்யூர் ஆக்ஷன்ஸ். இது எப்படின்னா ஒரு கிளாஸில் நீங்கள் பப்ளிக்குன்னு சில மெத்தட்ஸ் வச்சுருப்பீங்க, ப்ரைவேட்டுன்னு சில மெத்தட்ஸ் வச்சுருப்பீங்க. பப்ளிக் மெத்தட்ஸ் மட்டும்தான் வெளியில் யூசருக்கு தெரியும். ப்ரைவேட் மெத்தட்ஸ் உள்ள பப்ளிக் மெத்தட்ஸ் கால் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காக சேஃபான சில கோடிங், சேஃபான சில டிரான்சாக்ஷன்ஸை யூ வில் பி டூயிங் இட் இன் தி ப்ரைவேட் செக்ஷன். சிமிலர் டு திஸ், here also we can have create two packages. Basically we can create two packages. One is where in one package we can keep all the public actions, and another package we can keep all the secured actions which we don't prefer to give it to the user for access. Grouping these together allow us to share declaration of components that might be useful to our authentication mechanism. This is what. So அப்போ நம்ம இந்த மாதிரி குரூப் பண்ணி ஷேர் பண்ணும்போது authenticationக்கு it will be very useful. Keeping secured action separate provides security. So it's very secured action தனியாக வைக்கிறதுனால it gives also a separate URL. not even அந்த பேக்கேஜ் நேம் எல்லாம் மாறுறதுனால not even என்ன பண்ண முடியாது. Suppose if hackers want to hack, they can't even package nameலாம் மாறும்போது URL guess பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. Suppose if it is stored in two packages. So this is how we can manage when we create packages. In general, packages have 4 attributes. The basic things are name, namespace, extents and abstract. So name describes the name of the package. Namespace, it is a namespace for all actions in a package. And extents, if they want to inherit from a parent package, we can use the extents attribute. And abstract, suppose if you use that package only for defining an inheritable component, and that is not for actions. Actionsக்காக இல்லை, உள்ளுக்குள்ள ஏதோ இன்ஹெரிட் பண்ண போகிற காம்பனன்ட்ஸை மட்டும் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன், அதுக்குள்ளே வந்து வேலிட் ஆக்ஷன்ஸ்லாம் இல்லைன்னா we can use abstract. This concept is also similar to abstract classes, where we can declare some definitions, where we can just give some definitions for methods. No, declare the methods. In abstract classes, the method doesn't have any definition. அங்கே இருக்கிற மெத்தட்ஸை யூஸ் பண்ணவே முடியாது, நம்மளால் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ண முடியாது. பட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ்ன்னு பார்த்தோன்னா, we can inherit that abstract class into another class. There we can give the definition. Similar to this, we can declare the packages as abstract when that package contains only inheritable components. Here is one of the example. Now we have given a package name, then we have given a package namespace for the package, and it has extends the struts default.
Actually, we know that struts default is a basic package which contains almost all the things we need. So now if we want to create a package, we have to extend that default package. So most of the intelligent defaults are defined in struts default package. We can inherit and use the components defined in that package by making your packages extends struts default. நீங்க அதை யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா just you can extend to your package. This default package declares a huge set of common needed struts2 components ranging from complete interceptor stacks to all common result type. As we know that டிஃபால்ட் பேக்கேஜில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் காமன் ரிசல்ட் டைப்ஸ் வந்து நம்ம அகெயின் கிரியேட் பண்ணணும்னு தேவையில்லை. சக்ஸஸ், ஃபெயிலியர், எரர், some basic result types is already given by the framework. We can just reuse. Similar to that, interceptors we will be seeing in our later videos, upcoming videos. Interceptors, they are also they have also given some built-in interceptors. So many useful interceptors to us. These basic useful interceptors and result types are declared in this struts default package. So we can use that default package. So now the last thing of this video, we are going to implement the actions. To implement the action, it's very simple. Define your executf method. Okay, and it provides some useful constants which can be related to the result types. Error, input, login, and success. These string constants may be useful. எப்போனா நீங்கள் ஏதாவது ஒரு ரிசல்ட் டைப்ஸோட மேப் பண்ணும்போது என்ன ஸ்ட்ரிங்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டோம் ஆக்ஷனில். that string should match. எந்த ரிசல்ட் டைப்பை கால் பண்ண போகிறோமோ அதை மேட்ச் ஆகணும்னு சொல்லிட்டோம். ஸோ by default produce some string constants. These string constants are conveniently used as the control string values written by the execute method. ஸோ இந்த string constants நீங்கள் execute methodலேருந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். After return, again we know that declarative architecture படி அந்த control stringக்கு என்ன response map ஆகணுமோ that response will be mapped. So this is what we are going to see in this video. So we'll be seeing more things in the upcoming video. Thank you.